Ivvara Neyar. மற்றும் ஓர் இவ்வாறு நிகழ் நிச்சயம் உங்களை அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பிக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவில் திரைப்படமாக்கப்பட்ட O2 திரைப்படத்தை சேர்ந்த குழுவினர்கள். ஆம்னர்களே, அந்த திரைப்படத்தில் நடித்து அல்லது இயக்கியிருந்த தயாரிப்பாளராக இருக்கின்ற திரு சக்திவேல் மதிவாணன் அவர்களும் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்த இந்திரா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வான் அலைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் மதிவாணன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கிறோம். Hi, how are you, Indra? Vanakkam, I'm fine. How are you? Very good, very good. Okay, நாங்கள் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் பல திரைப்படங்களை கொடுத்திருந்த மதிவாணன் அவர்களை எடுத்துக்கொள்வோம். மதி, சொல்லுங்களேன், இது எத்தனையாவது திரைப்படம் உங்களுக்கு? இது என்னுடைய 3வது திரைப்படம். ஒற்று. அதாவது இதற்கு முன்னர் 2 திரைப்படங்களை பற்றி சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி மகான்னு ஒரு படம் பண்ணோம். அது ஆஸ்திரேலியாலையும் இந்தியாலையும் ஃபில்ம் பண்ணோம். 2வது படம் நுண்ணுணர்வு முழுக்க ஆஸ்திரேலியால ஃபில்ம் பண்ணோம். இது 3rd படம் ஒற்று. ஆஸ்திரேலியாலையும் கொஞ்சம் சீன்ஸ் இந்தியாலையும் ஃபில்ம் பண்ணியிருக்கோம். பண்ணிருக்கீங்க. இந்த திரைப்படத்தினுடைய கதை, எழுத்து, இயக்கம், நடிப்பு எல்லாமே நீங்கள் தானே அல்லது வேறு யாராவது உங்களுக்கு உதவி செய்தார்களா? இல்ல, உதவின்னு கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த கதை பிடிச்சிருந்ததுனால நானே அது திரைக்கதை பண்ணி நடிச்சிருக்கேன். இப்ப மதிவாணன், இது உங்களுடைய முற்றுமுழுதான ஒரு துறை அல்ல. நீங்கள் ஒரு முழு நேர வேலையை பார்த்து கொண்டு உங்களுடைய பேஷன், உங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்த திரைப்படத்துறையோடு இருக்கிறீர்கள். இந்த திரைப்படத்தினுடைய கதையை எப்பொழுது எழுதுவீர்கள்? உங்களுக்கு நேரம் எப்படி கிடைக்கும்? எந்த நேரத்தில் இந்த கதையெல்லாம் எழுதுவீர்கள் ஐயா? இல்ல, கதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் ஆகுறது தானே. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கும். அந்த கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி இப்படி நகர்த்தலாம், கதை இப்படி நகர்த்தலாம்னு உங்களுக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சோன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் வந்தா உங்களுக்கு டைம் ஒதுக்கி நம்ம எழுதுறது. அதான் பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உட்கார்ந்து எழுதிடுறது. நிச்சயமா நல்ல விஷயம். இந்த திரைப்படத்தை எத்தனை நாட்கள் ஆஸ்திரேலியாவில் எடுத்தீர்கள் அல்லது எத்தனை நாட்கள் இந்தியாவில் திரைப்படமாக்கினீர்கள்? ஆஸ்திரேலியால நாங்க ஒரு 3 வீக்ஸ் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். 3 வீக்ஸ் எடுத்திருப்போம். இந்தியால ஒரு few days தான் எடுத்தோம். இந்த திரைப்படம் எவ்வளவு நேர திரைப்படம்? 2 மணத்தில திரைப்படமா அல்லது 1.5 மணத்தில திரைப்படமா அல்லது எவ்வளவு நேரம் என்று சொல்ல முடியுமா? 1 hour and 53 minutes. 1 hour 2 hours close. ஆமா, 2 hours போகும். நல்ல விஷயம். இப்ப இன்னொரு கேள்வி வருகிறது. இந்த திரைப்படத்தில் எத்தனை பேர் மொத்தமாக நடித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மெயினான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர். ஒரு மெயினான கேரக்டர்ஸ். இந்த படத்துல நான் முந்தைய திரைப்படத்தோட இல்லாம இந்த படத்துல ரொம்ப கேரக்டர்ஸ் வச்சிருந்தேன் நானு. கணக்கு வச்சுக்கிறீங்க. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்னால உங்களுக்கு ரொம்ப கேரக்டர்ஸ் தேவைப்பட்டது. ஓகே, நல்ல விஷயம். இந்த வேளையில் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்த ஒரு நடிகை இந்திரா அவர்கள் இருக்கிறார்கள். அவரோடு நாங்கள் ஆங்கிலத்தில் உரையாட இருக்கின்றோம். அவருக்கு தமிழ் புரியும் என்றாலும் தமிழில் உரையாடுவதை விட ஆங்கிலத்தில் புலமையாக உரையாடுகின்றபடியால். How are you, Indra? All good? I'm well, thank you. Thank you for having me today. Definitely. Okay, so is it your first movie or have you acted any other movies in Australia or any part of it? So this would be my 4th movie and the 3rd one with Madivanan. 3rd one with Madivanan. I still remember, I think, did you act with the Maha also? Remember, am I right? Yeah. That's good. So that was so he's the one introduced to the cinema industry, or? Exactly, yes. All credit goes to him. Okay, definitely. I think he have introduced many people in Australia. I understand that. He's one of the famous director in Sydney. I know that. That's good. Okay, how do you feel about this movie comparing the other 2 movies?
I feel that this movie is very interesting. Shooting the film was very fun because everybody that was involved, the cast and the crew, everybody was so passionate. You couldn't tell that they were from non-film backgrounds, or everybody gave up their jobs, weekends, everything just to film this movie. It was so challenging and fun at the same time. It was really interesting. And the story, Madhivanan's stories are so good. Like, they're very unique. They're not mainstream commercial cinema type stories. They're very, very different. So his stories, I don't want to give away the story, obviously. Everybody should watch it, but his story is so different and so unique that, even as an actor, you want to know what's happening next. Okay. That would be great. Okay. So how many days you have given a call sheet for him? How many days you acted actually? I think it was almost like 2.5 to 3 weeks. 2.5 to 3 weeks. Okay. Yeah. So are you in a major role or a supporting role in this movie? Well, I haven't actually watched the completed version yet, so I'm not sure how many of my parts are still there. Madhivanan can answer that. So who is the editor? So I think the editor would have maybe put the scissors to cut some of your part. We don't know. Yeah, we don't know. இந்திரா ரொம்ப சீன்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல, ஒரு முக்கியமான கேரக்டர். முக்கியமான character. He's saying you are the important character anyway. So your scenes has been taken in Australia or India? In Australia. In Australia. So how do you feel that? Are you a full-time student or working, or what is your condition? So what are you doing normally? I'm a full-time physiotherapist. So but for me, acting is my passion, is my love. So if, anyone says there's a film, I'll drop everything and, come for shooting. So it was fine for me. Yeah. Okay, that's good. That's great to know. Actually, you still have a passion to act movies, and it's not one movie, you're a third movie or fourth movie you're acting with Madhi. That's great to know. So I'll come back to Madhi again anyway. I'll come back to you anyway. Madhi, நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த மூவில ஏதாவது வழக்கம் போல பாட்டுக்கள் ஏதாவது போட்டுறீங்களா? இல்ல, இந்த படத்துல பாட்டு இல்ல. ஏன்னா இந்த கதை கொஞ்சம் வேகமா போகணும் அப்படின்ற காரணத்தினால பாட்டு எதுவும் வைக்கல. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் எஸ்பி வெங்கடேஷ் சார் பண்ணிருக்காங்க. எஸ்பி வெங்கடேஷ் சார் அவங்க 1990s இளையராஜா மாதிரி மலையாளத்துல, அவங்க மலையாளம், தமிழ், பெங்காலி, ஹிந்தி, பிரியதர்ஷன் டைரக்டர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணுவாரு. ஸோ அவருடைய ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் எஸ்பி வெங்கடேஷ் சார். ஸோ அவங்க இந்த படத்துல அவங்க பார்த்துட்டு, நான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்துட்டு தான் ஓகே சொன்னாங்க மியூசிக் போடுறதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பரா மியூசிக் போட்டிருக்காங்க எல்லாம். ஸோ அது ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லணும் இந்த படத்துக்கு. நிச்சயமா. அது பிஜிஎம் பிக் பண்றீங்க, பிச்சு தூரம் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க சார். இன்னும் சூப்பரா பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயம். இப்ப இந்த திரைப்படத்துல நான் நினைக்கிற ஒரு சென்டிமெண்டான, நீங்க இந்த திரைப்படத்தினுடைய பின்னூட்டங்கள், அதாவது இதை பற்றிய விவரமான விடயங்கள் எல்லாம் சில இணையதளங்களில் வந்திருப்பதாக அறிகின்றோம். இந்தியாவில் இந்த திரைப்படத்தை எப்பொழுது திரையிட்டீர்கள்? இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்களேன். இந்தியால இப்ப லாஸ்ட் ஃப்ரைடே 8th of July ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாட்டுல. ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்கு. தியேட்டர்ல இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமா குறிப்பிட்டு சொல்ல முடியுமா எந்த தியேட்டர் யாராவது பார்க்கக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம்? சென்னையில உதயம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி காஞ்சிபுரம் சில இடங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம். சுமார் ஒரு 8-9 தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓடிக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு சவாலாக இருக்கவில்லையா? ஒரு ஆஸ்திரேலியாவில் எடுத்த ஒரு திரைப்படத்தை, அதாவது இந்தியாவில கொண்டே இப்படி ஒரு கமர்ஷியலான ஒரு பிசினஸ் ஏரியால கொண்டே படத்தை போடேக்க உங்களுக்கு எப்படி சினிமாவை தந்தார்கள்? அல்லது உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்ததா? அல்லது இவற்றையெல்லாம் எப்படி முறியடித்தீர்கள்? இல்ல, இது எப்படின்னா, இப்ப இந்த படம் நான் ஆஸ்திரேலியால எடுத்தாலும் நாங்க இது இந்தியால நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் பின்னணி. ஏன்னா நாங்க கோவிட் லாக்டவுன்ல இந்த படம் பண்ணோம். அப்ப இந்தியால போய் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால நாங்க ஆஸ்திரேலியால இந்திய பின்னணியில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த படம் பண்ணோம். இல்ல, அதாவது இப்ப உங்களுக்கு இது எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா அதை ரிலீஸ் பண்ணலாம். ஏற்கனவே 2 படம் ரிலீஸ் பண்ண அனுபவம் இருந்ததுனால ரொம்ப ஈஸியா ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. இந்த முதல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தொடர்புகள்லாம் எடுத்து பண்ணணும். யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, யார் மூலியமா போகலாம் அப்படின்ற விஷயம், நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சோன்னா இப்ப 3வது படம் ரொம்ப ஈஸியா இருந்தது. நல்ல விஷயம், நல்லது முயற்சி. அதாவது
திரைத்துறையோடு உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மதி. உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தோடு தமிழை சிட்னியில் வாழ வைப்பது சந்தோஷமா இருக்குது. ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் சினிமா இருப்பது சந்தோஷமான விடயம். அதுக்கு ஆங்கில புலமையோடு இருக்கிற இந்திரா போன்றவர்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு அடிக்க வைப்பது என்பது மிகவும் சிறப்பான காரியம். வாழ்த்துக்கள் இந்த வகையில வாதியும். இல்ல இப்ப இந்திராவை பத்தி சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப பேஷனான ஆக்ட்ரஸ். இப்ப வந்து இந்த ரொம்ப ஈஸியானது காரணமும் இந்திரா தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஒரு தடவை சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிளஸ் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருக்கிறதுனால அவங்க எப்படியாவது இது நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஆட்கள் சேரும் போது உங்களுக்கு ஒரு படைப்பு நல்ல படைப்பா வரும். நிச்சயமாக. நான் மீண்டும் இந்திராவிடம் போகின்றேன். Indra, I have a question for you. So how do you did you act any other dramas or movies or anything while you were in the schooling or anything like that, or did you act any shows while you were a child? Yeah, so I did a lot of dancing. I started Bharatanatyam from when I was like a child. So I did a lot of stage performances, and then I did a lot of plays and theatres. So the interest for acting and the passion for it started at a very young age. And just did a lot of modeling, all sorts of things. And then that eventually this landed me, to meet Madhi, and it went from there. That would be great. Okay, so I got another question. So are you going to continue to act with any directors? If anybody calls you, Indra, are you able to act to my movie? Are you acting or only for the Madhi's movie? No, I'm hoping to continue in Tamil cinema and look forward to obviously working with Madhi again in the future. But if there's any other opportunities, I would definitely be open. So how about any call from India? Any Malayalam or Telugu or Tamil movies? So just come out as the actor. No, they would need to call me. No, they will call you. If they call you, why don't you come and act? It's like a small role is there. So are you happy to go and act there, or? Definitely. If I like the role and if the time suits, definitely, I would love to. Okay, that's great. Okay. So all back to Madhi. Madhi, இப்ப சொல்லுங்களேன், இப்ப இந்த திரைப்படம் எவ்வளவு நாளுக்கு இந்தியாவில் ஓட்டுவதாக அல்லது திரையிடுவதாக இருக்கிறீர்கள்? இப்போ ஒரு கிழமைன்றீங்க, எத்தனை மாதத்துக்கு அல்லது மக்கள் வேற மட்டும்? இல்ல அதான் மக்கள் பொறுத்து தான். யூசுவலா வந்து ஒரு ஷோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் போகும். சோ 1 வீக்கு அப்புறம் ஏன்னா இங்க இப்ப வெள்ளிக்கிழமை மொத்தம் உங்களுக்கு வந்து 12 படமோ 13 படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒற்றும் ஒண்ணு. அதை தவிர உங்களுக்கு இப்ப ஆங்கில படங்கள் ஓடுது, தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள் எல்லாமே ஓடுது உங்களுக்கு. சோ இப்ப அடுத்த வாரம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் வரப்போகுது. 800 சினிமாஸ்ல ரிலீஸ் பண்றாங்க ஒரு படம். சோ அப்படி உங்களுக்கு வரும்போது அவங்க ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான படங்கள் தான் போடுவாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு வாரம் ஷோ ஓடுது. அதான் உங்களுக்கு வந்து இப்ப படம் நல்லா இருக்கணும், அது ஒரு விஷயம். அது மக்கள் கிட்ட ரீச் ஆகணும், அது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மற்ற படங்கள் எவ்வளவு படங்கள் வருது, எவ்வளவு தியேட்டர்ல எடுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து தியேட்டர்ல படங்கள் கண்டினியூஸா ஓடுமா ஓடாதான்னு தெரியும். நிச்சயமாக. ஒரு சிறு இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் எடுத்துக் கொள்வோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிப்பிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தால் கூட எந்த மாதத்தில் அல்லது எந்த வாரத்தில் நீங்கள் கலந்து கொள்ள என்பதை கூட எங்களுக்கு அறிவித்துக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. இணையத்தினூடாக நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் 9:30 ஒலிபரப்பாகும் என்பதையும் அறிய தருகின்றோம். இப்ப மதிவாளன், இப்ப இன்னொரு கேள்வி வருகின்றது. என்னென்னா, இந்த திரைப்படம் வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை சிட்னியில் அல்லது ஆஸ்திரேலியா முழுக்க எப்ப வெளியிட போறீங்கள்? அதுக்கு ஏதாவது முயற்சிகள் ஆரம்பித்து விட்டீர்களா? முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டோம். ஒன்னும் டிசைட் பண்ணல என்ன பண்றதுன்னு. ஏன்னா இப்ப படத்தை வந்து நாங்க இப்ப ஓவர்சீஸ் ரைட்ஸ் அந்த மாதிரி வித்தா அவங்களே வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி நாங்களும் தனியார் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரிலீஸ் பண்றது முடிவு பண்ணல. அல்லது ஏதாவது ஓடிடி தளங்களுக்கு கொடுக்கிற திட்டம்? கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து இப்ப ஓடிடில இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அதாவது இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள், தெரிஞ்ச முகங்கள் இருந்தா ஓடிடில கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. மற்ற படங்கள் நல்ல படங்கள், ரீச் ஆகிற படங்கள் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில தான் நாங்க டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஓடிடி, அமேசான் பிரைம்ல வரும். ஓகே, சரி. வில் கோ பேக் டு இந்திரா அகைன். இந்திரா, நீங்க how do you
you like the only acting is your passion, or do you have any other passion? Still, Oh, I know yeah. Acting and dancing mostly, but mostly acting. So you said for Bharatanatyam, then are you dancing Bollywood as well, only for the Bharatam only? Oh no, I dance Bollywood as well, but my base is like the classical dancing, Bharatanatyam. Classical dancing. Okay. Yeah. So is there any upcoming programs in Sydney? No, not at this stage. Because of Not at- COVID, everything stopped, but we have to restart again. Restart again. Yeah. Okay. So what would be your next initiative? Like, is there any other movie or anything coming out, or nothing at this stage? Not at this stage, but I'd love to do, like, there are talks about some web series or maybe another movie. So hopefully whatever comes through first, I would like to take on that. Okay. Yeah. Thank you very much. Okay, மதி, இப்ப நீங்கள் உங்களுடைய வேலைப்பளுக்களை எல்லாம் விட்டுக்கொண்டு இப்ப இந்தியாவிலிருந்து சொல்வார்கள், இந்த ஒரு திரைப்படத்தை வெளியில கொண்டு வரன்றது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட எவ்வளவோ கடினங்கள். ஒரு சொல்வார்கள் ஆங்கிலத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ஒன்றை விட்டு ஒன்றை பிடிக்க வேண்டும். என்ன அப்ப நீங்கள் ஆஸ்திரேலியாவில உங்களோட வேலையெல்லாம் விட்டு போட்டு போய் இப்ப இந்தியாவில இருந்து படத்தோட இருக்கிறீங்க. இப்ப இந்த படத்தை முடிச்சிட்ட ஒரு திருப்தியோட இருக்கிறீங்க. இப்ப அடுத்த படத்துக்கான வேலையை துவங்கிட்டீங்களா, இல்ல அது கொஞ்சம் காலம் போகுமா? இல்ல, அதுக்காக 2 ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப அதுக்கான டிஸ்கஷன் சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்ப எடுக்க போறோம்னு தெரியல. உங்களுக்கு தெரியாது. சரி, சரி, சரி. இப்ப உங்களோட படங்கள் இல்ல வித்தியாசமான எழுத்துக்கள் அல்ல சிந்தனையோட எல்லாம் கொண்டு வாரீங்க. நுண்ணறிவு வித்தியாசமா இருந்தது. இப்போ அது ஒரு எழுத்தாளர் போல பார்வை குன்றிய திரைப்பட கதையை சொல்லாமலேயே ஏற்கனவே எல்லாம் விவரணம் வந்துவிட்டது. படத்தினுடைய கதையை ஒரு முற்றுமுழுதாக சொல்லாமலும் சுருக்கமாக சொல்ல முடியுமா நேர்களுக்காக? எப்படி இதை கதை நகரப் போகின்றது? இல்ல, கண்டிப்பா. இது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட். இது என்னன்னா, ஒரு நாவல் எழுதுற எழுத்தாளர் அவர் எழுதுறதுக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு பார்வை இல்லாத பெண்ணை பாக்குறாரு. அந்த பார்வை இல்லாத பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையோட ஒரு நாவல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பார்வை இல்லாத பெண்ணோட பழகி பேசி அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாவலுக்கு யூஸ் பண்றாரு. அப்படி அவர் பண்ணும்போது கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா யாருமே கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தொடர்பு வருது இந்த படத்துல. அதுதான் மெயினான விஷயம். அப்படிதான் படம் போகும். நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ரொம்ப ரொம்ப கேரக்டர்ஸ், அம்மா, அப்பா, வேலையாள், இந்திரா ஒரு பத்திரிகையாளரா நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையாளரா இருந்து அவங்க எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து கொடுப்பாங்க இந்த நாவலுக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணிருக்காங்க. ஆமா. சோ அதுதான் உங்களுக்கு ஸ்டோரி. சோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. மியூசிக் நான் சொன்ன மாதிரி சார் நல்லா பண்ணிருக்காங்க. சில இடத்துல சில பேர் பார்த்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க. சோ அந்த மாதிரி மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த கதை ஓட்டத்துக்கு நல்லா போகுது. நல்லா இருக்கும். இதனுடைய படத்தினுடைய சொல்வார்கள், திரைப்படம் என்பது என்னத்தைத்தான் எடுத்து முடித்தாலும் எடிட்டிங் என்னொரு முக்கியமான விஷயம். இப்ப மியூசிக் இருக்கலாம், சண்டை இருக்கலாம், காதல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நகைச்சுவை. ஆனால் எடிட்டிங்கை பொறுத்தவரையில் எங்கு அந்த கத்திரிக்கோள் வைக்கப்படுகிறது தான் முக்கியம். திரைப்படத்தினுடைய எடிட்டர் சுரேஷர் சார். சுரேஷர்ஸ் அவங்க மணிரத்னம், பாலச்சந்தர் அப்படிப்பட்ட டைரக்டர்களுக்கு எடிட்டரா இருந்திருக்காங்க. பாம்பே படத்துக்கு நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சாந்தமான எடிட்டர். என்னுடைய 3 படத்துக்கும் சார் தான் பண்ணாங்க. இந்த படம் நான் எடிட்டிங் ஃபுல்லா நாங்க டிஸ்கஷன் எல்லாம் சார் கிட்ட, நான் இங்க ஆஸ்திரேலியால இருந்து தான் எல்லாம் பண்ணேன். அதே மாதிரி சார் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கு. என்னால கோவிட்னால போக முடியல. சோ அவங்க கிட்ட நல்ல ரிலேஷன் இப்ப எனக்கு இந்த 3வது படம். சோ சாரால தான் எவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லலாம். நிச்சயமா. ஏன்னா சாரோட கைடன்ஸ். அதாவது ஒரு திரைப்படம் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு இந்திய சினிமாவோடு இணைந்து பணியாற்றுவது என்பது மிகவும் இலவான காரியம் இல்லை. எவ்வளவோ தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது போலவே 2 திரைப்படங்கள் எடுத்தபடியால் 3வது திரைப்படம் உங்களுக்கு அது சால சிறந்தா இருக்கும். நான் நினைக்கிறேன் 4வது திரைப்படம் எடுக்கின்ற பொழுது நீங்கள் அதில் ஒரு திறமையை கண்டு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும்.
நினைக்கிறோம். அடுத்தது இந்த திரைப்படத்தில் ஏதாவது சண்டை காட்சிகள் அல்லது நகைச்சுவைகள் ஏதாவது இருக்கின்றதா? இல்ல இந்த படத்துல நகைச்சுவை இல்ல. நகைச்சுவை யதார்த்தமான நகைச்சுவைகள் தான் இருக்கும். ம். கதைக்கு சம்பந்தப்பட்ட யதார்த்தமான நகைச்சுவை பேச்சுகளுடைய நகைச்சுவை தான் இருக்கும். சண்டை அந்த மாரி எதுவும் கிடையாது. இல்ல. அதான் முழுக்க சொன்ன மாரி ஃபேமிலி சென்டிமென்ட். கொஞ்சம் சோகமாக தான் பயணிக்கும் கதை. ஆனா எண்ட் வந்து கொஞ்சம் ஹேப்பியா முடியும். ஹேப்பியா முடியும். நல்ல ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் என்றால், இது சிட்னியிலேயே முற்றுமுழுதாக எடுத்தீர்களா? அல்லது மெல்பர்னில் எடுத்தீர்களா? சிட்னியில எங்க எடுத்தீங்க? சிட்னில தான் எடுத்தோம் நாங்க. சிட்னில தான். ஏன்னா நான் சிட்னில இருக்கேன், இந்திரா சிட்னில இருக்காங்க. எல்லாருக்கும் வசதியா இருந்தது. மற்றபடி தினேஷ் அவர் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா. அவரும் சிட்னில தான் இருக்காரு. ஸோ சிட்னில தான் எடுத்தோம் நாங்க முழுக்க. சரி. இந்த சினிமா காட்சிகள் எல்லாரும் இந்திரா ஆல்சோ ஆஸ் எ வேலை செய்து கொண்டிருக்கிறபடியால் நீங்களும் வேலை. எந்த நாட்கள்ல இந்த படங்கள் எடுப்பீங்க? அல்லது லீவு போட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து காலமேந்து இரவு மட்டும் எடுப்பீங்களா? இல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையில வீக்கெண்ட்ஸ் எடுத்தீங்களா? இல்ல எல்லாரும் லீவ் போட்டு தான் குரூப்பா லீவ் போட்டு எடுத்தோம். முடிக்க முடியாத சீன்ஸ் எல்லாம் வந்து வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பண்ணோம். டைம் எடுத்து பண்ணிட்டீங்க. நல்ல ஒரு விஷயம். இப்ப இன்னும் பிறகு ஏதாவது இப்ப நீங்கள் ஆட்களை எடுக்கின்ற பொழுது சினிமாவுக்கு நீங்கள் உங்களுடைய தொடர்புகளோடு எடுத்தீர்களா? அல்லது ஏற்கனவே நடித்து அனுபவப்பட்டவர்களை எடுத்தீர்களா? அல்லது எப்படி சிட்னியிலே இருக்கிறார்கள், பல திரைப்படங்களை இயக்குபவர்கள் இருக்கிறார்கள், நடித்தவர்கள் இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் கதைக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை எடுத்தீங்களா? எப்படி அந்த தெரிவு நடைபெற்றது? இல்ல அதாவது நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு அதே மாதிரி நான் கேரக்டர் சூஸ் பண்ணும்போது, ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு அப்பா கேரக்டருக்கு ஒரு அப்பாவ நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டோரிக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அவருடைய பர்சனல் லைஃப்ல. சோ அந்த மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா சில பேர் போலீஸ் ஆபீசர்ஸ் டிடெக்டிவா இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க எக்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸ், எக்ஸ் டிடெக்டிவ்ஸா இருப்பாங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து யதார்த்தமா உங்களுக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா உங்களால பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து இப்ப நடிப்புன்றது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா நடிப்பு ஏன்னா இது வந்து ஒரு சென்டிமெண்ட் படம் உங்களுக்கு. அப்ப எல்லாரும் உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் காமிக்கலன்னா அது நல்லா வராது. சோ தொடர்பு மற்றும் கதைக்கு அவங்க எப்படி சூட்டபிளா இருப்பாங்களா அப்படின்றத மனதில் வைத்துதான் நடிகர்கள் தேர்வு நடந்தது. Okay, now let's move on to Indra. Indra, how do you feel about this movie? So what do you want to say to the audience or the listeners, those who are listening this program? What do you like to say? I'd like to say definitely watch it, although I haven't watched the completed version yet. But while filming I always wonder, how does Madhivanan's brain work? Because how does he come up with such ideas? Like, it's just not conventional. It's very, very different. So everybody must watch it because it's full of twists and turns and it's not what you expect. நல்ல விஷயம். சோ மதி நிறைவாக ஒரு கேள்வி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு அல்லது இந்த திரைப்படத்தை பற்றி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்ல இப்ப எவ்வளவு திரைப்படங்கள் வருது. மக்கள் எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்ச ஆட்கள் அவங்க படங்களை பாக்குறாங்க. திரைப்படம் இப்ப வந்து திரைப்படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்காங்க. அதுல நாங்களும் சில பேர். ஸோ எங்களையும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். படங்கள் பார்க்கணும். நாங்க பெரிய படங்கள் ஏமாத்துற மாதிரி இந்த படத்துல ஏமாத்த மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கும். அதனால இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக. Thank you very much for your time, Indra, even though you have so many duties and everything. Thanks for coming and joining. Thank you so much for having me. Thank you. மதிவண்ணன், உங்களுடைய பல வேலைப்பழக்களுக்கு மத்தியிலும் இந்தியாவிலிருந்து இந்த திரைப்படத்தை அங்கு திரையிட்டுக் கொண்டும் பல வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த வானொலி இணைந்து திரைப்படத்தை பற்றி நேரோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இந்த ATBC வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் வயலுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் சிட்னியில் இந்த திரைப்படத்தை ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். கண்டிப்பா எனக்கு இந்த இன்டர்வியூக்கு வாய்ப்பு கொடுத்த ATBCயும் உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாற நேர்.
இவ்வாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள் சிட்னியில் எடுக்கப்பட்ட திரைப்படமான ஒற்று திரைப்படத்தை சேர்ந்த அந்த இயக்குனரும் நடிகருமான மதிவண்ணன் அவர்களும் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகை இந்திரா அவர்களும். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அட்மின் AJ சந்திரா. வணக்கம் நேர்களே.